அந்த சென்டரில் பெரிய வேவ்ஸ் ரிப்பிள்ஸ் இருக்கும் அப்படியே. ஆனால் அது போகும்போது ஆஸ் இட் நியர்ஸ் இட் கோஸ் ஃபார் அவே ரிப்பிள்ஸ் இருக்கும். பட் இட் கெட்ஸ் ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலர். பட் அல்டிமேட்லி அண்ட் தட் கோஸ் ஆன் இட் என்கம்பாசஸ் த என்டையர் சர்ஃபேஸ் ஆஃப் த லேக். நான் போக மாட்டேன், இந்த ஸ்கூல் விட்டு இன்னும் நான் வெளியே அனுப்புகிறேன் அப்படின்னு அப்படியே கோவத்தில் வந்து கிளாஸ் விட்டு வெளியே அபவுட் டு கோ அவுட் ஆஃப் த கிளாஸ். அப்போ டீச்சர் வந்து இமீடியட்டாக வந்து இன் கான்ட்ராஸ்ட் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஒரு மெலோடியஸ் சுவாமி பஜன் கேட்கும்போது மனசுக்கு எவ்வளோ அப்படியே ரொம்ப சாந்தமாக இருக்கு இல்லையா? Isn't this a proof of the power of sound? பைபிளில் கூட நியூ டெஸ்டமெண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, in the beginning there was word and the word was with God and the word was God அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒலி வந்து ஒரு கடவுள் ரூபமாக நம்ம எல்லாரும் கூட வேண்டிக்கிட்டே வந்திருக்கோம் ஃபார் மில்லேனியா. இந்த ஒவ்வொரு மந்திரமும் நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு மந்திரமும் கூட வந்து அதுக்கு ஒரு சக்தி இருக்குது. ஒவ்வொரு சக்திக்கும் ஒரு நாமம் ரூபம்னு 2 இருக்குது ஆஸ்பெக்ட்ஸு. நாமம்னா பேர், ரூபம்னா உருவம், ஃபார்ம். அதனால் நம்ம வந்து எந்த ஒரு மந்திரம் சொன்னால் கூட அந்த ஒரு மந்திரத்துக்கு ஒரு நாமம் சவுண்ட் ஆஸ்பெக்ட் அண்ட் ரூபம் ஃபார்ம் ஆஸ்பெக்ட் இருக்குது. மகா நாராயணா விஷ்ணு அந்த ரூபத்தை நாம் வந்து வேண்டும்போது, நாம் அந்த நாராயண மந்திரம் சொல்லும்போது அந்த நாமத்தோட அந்த ரூபமும் ரொம்ப இட் இஸ் கம்பைன்டு. ஜூலை 2005 வந்து பிரசாந்த் நிலையம் குல்வந்த் ஹாலில் நாங்கள் எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப்லாம் உட்காந்து வேதம் பாராயணம் பண்ணியிருந்தோம். சுவாமி அங்கே முன்னாடியே உட்காந்துருந்தார். அப்போ வந்து நாங்கள்லாம் வந்து நாராயண உபனிஷத் சொல்லிட்டு இருந்தோம், சாண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து சுவாமி என்னை கூப்பிட்டு அந்த மந்திரத்தோட அர்த்தம் சொல்லு அப்படின்னு சொன்னார். அதனால் வந்து ஒவ்வொரு லைனு கூட நான் அதோட டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் சொல்லிகிட்டே வந்தேன். அது அப்புறம் சுவாமி வந்து அப்படியே சுவாமி இப்படி பண்ணி ஒரு பெரிய நெக்லஸ் ஒன்று சிருஷ்டி பண்ணி எனக்கு கொடுத்து எல்லார்கிட்டையும் காமிக்க சொன்னார். அப்புறம் சுவாமி வந்து அந்த ஒரு நெக்லஸோட சிக்னிஃபிகன்ஸ் சொன்னார். சுவாமி என்ன சொன்னாருன்னா, அந்த ஓம் நமோ நாராயணாயா இன்னும் மந்திரம் இருக்கு இல்லையா, மகாமந்திரம், அதோட சக்தி வந்து இந்த நெக்லஸ்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னார். உலகத்தில் இருக்கிற எல்லா ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கு இல்லையா, வேதாஸ், உபனிஷத், கீதா ஆர் ஈவன் அதர் ரிலீஜியஸ் ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம பார்த்தோன்னா அதோட சாரம் சக்தி தட் இஸ் கண்டெய்ன்ட் இன் ஓம் நமோ நாராயணாய அந்த மந்திரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ இன் எசன்ஸ் ஓம் நமோ நாராயணாய இஸ் த எசன்ஸ் ஆஃப் ஆல் தி ஸ்கிரிப்சர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொன்னார் சுவாமி. சொன்னப்புறம் சுவாமி என்ன சொன்னார், எல்லோரும் வந்து புருஷா அண்ட் பிரகிருதி அப்படி ரெண்டு பிரின்சிபல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இறைவன் அப்புறம் நேச்சர் இல்லையா, இயற்கை. இதை வந்து ரெண்டு சக்தின்னு எல்லாரும் புரிஞ்சுன்னு இருக்காங்க. இல்லை, இருக்கிறது எல்லாமே ஒன்று தான், அதுதான் கடவுள் அப்படின்னு சுவாமி சொன்னார். அப்புறம் சுவாமி சொல்லி இந்த மாதிரி நெக்லஸை பற்றி சொன்னபோது அப்போ எனக்கு இட் ஸ்ட்ரக் மீ தட் சுவாமி சொன்னதெல்லாம் வந்து தட் வாஸ் எக்ஸாக்ட்லி தி ஜிஸ்ட், சாராம்சம். அந்த நாராயண உபனிஷத்து சொன்னோம் இல்லையா, அதோட சாராம்சம். பிகாஸ் அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, சர்வவேத பாராயண புண்ணியம் லபதே அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நாம் அந்த ஓம் நமோ நாராயண அந்த மந்திரத்தை சொன்னால் எல்லா வேதங்களும் எல்லா ஸ்கிரிப்சர்ஸ் சொன்ன ஒரு புண்ணியம் லபதே, அந்த ஒரு புண்ணியம் கிடைக்கும், அந்த ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே தான் சுவாமி சொன்னார். உபனிஷத்துலேயே திருப்பியும் நத்விதீயோஸ்தி கஷ்டித்துனா இருக்கிறது
ஒத்தனே ஸ்ரீமன் நாராயணா, அவனை விட்டால் வேறு யாரும் கிடையாது. அந்த சக்தி இருக்கிற ஒரே சக்தி பேர் அந்த கடவுள் ஸ்ரீமன் நாராயணா அப்படின்னு. அது எக்ஸாக்ட்லி சுவாமி தான் அதே தான் சொன்னார். ஸோ சுவாமி ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மீனிங் வேர்ட் பை லைன் பை லைன் மீனிங் தியரிட்டிக்கலாக இருந்தது. சுவாமி அது ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸாக எடுத்து எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணார். அவ்வளோ நல்லா. இன்னொரு வாட்டி நாங்களாம் மந்திர புஷ்பம் சொல்லிகிட்டு இருந்தோம், சாண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ சுவாமி என்னை கூப்பிட்டு அந்த மந்திர புஷ்பத்தோட இன்னர் மீனிங், அதாவது சாராம்சம், ஜிஸ்ட் ஆஃப் மந்திர புஷ்பம் என்ன அப்படின்னு கேட்டார். உடனே சுவாமி வேண்டி, சுவாமி எனக்கு தெரியாது சுவாமி, சுவாமி தான் சொல்லணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணேன். அப்போ சுவாமி என்ன சொன்னாருன்னா, மந்திர புஷ்பத்தோட ஜிஸ்ட்டு பிரம்மவித் பிரம்மைவ பவதி அப்படின்னு சொன்னார். அப்படின்னா த நோவர் ஆஃப் பிரம்மன் பிகம்ஸ் ஒன் வித் தி பிரம்மன். யார் பிரம்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க பிரம்மனோட ஒன்றாயிடுவாங்க, ஐக்கியமாயிடுவாங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஸோ இது சுவாமி சொன்னார். பட் எனக்கு எப்படி இந்த லைன் பை லைன் மீனிங்கில் இதுவும் சுவாமி சொன்னதும் எனக்கு கனெக்ட் பண்ணவே முடியல ரொம்ப ரொம்ப நாளாக. அப்புறம் எனக்கு ஸ்லோவாக அது புரிஞ்சுது. இந்த மந்திர புஷ்பத்தை நம்ம லெட் மீ சாண்ட் இட். யோபாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி சந்திரமாவா அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி ய ஏவம் வேதா யோபாமாயதனம் வேதா ஆயதனவான் பவதி. இந்த லாஸ்ட் 3 சென்டென்ஸ் இருக்குல்ல, ய ஏவம் வேதா யோபாமாயதனம் வேதா ஆயதனவான் பவதி அப்படின்னு இருக்கு இல்லையா. இது ஒவ்வொரு பேராகிராஃப் வந்த பிறகும் இந்த 3 சென்டென்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதோட அர்த்தம் என்ன? யோபாமாயதனம் வேதா ஆயத்தனவான் பவதி அப்படின்னா, ஆயத்தனம்னா சோர்ஸ், எங்கேருந்து வந்ததோ அதை ஆயத்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மந்திர புஷ்பத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, இட் டாக்ஸ் அபவுட் இயற்கையில் விதவிதமான எலிமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா. பஞ்சபூதங்கள் இருக்குது, அப்புறம் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எவ்வளோ இருக்குது இல்லையா. இதெல்லாம் கூட எங்கேருந்து வந்திருக்கோ சோர்ஸ், யோபாமாயத்தனம் வேதா, அந்த சோர்ஸ் யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ ஆயத்தனவான் பவதி, அவங்களே அந்த சோர்ஸோட ஐக்கியமாயிடுவாங்க அப்படின்னு சொன்னது. ஸோ இப்போ இந்த பஞ்சபூதங்களுக்கெல்லாம் என்ன சோர்ஸு, இந்த கிரியேஷனுக்கெல்லாம் எந்த சோர்ஸு அப்படின்னு யோசித்தோன்னா, தைத்திரிய உபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்கு, தோஷ்ணுதே சர்வான் காமான் சஹா பிரம்மணா விபஷ்சிதேதி தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷஸ் சம்பூதஹ. ஆத்மன ஆகாஷஸ் சம்பூதஹ அப்படின்னா அந்த ஆத்மன், அந்த கடவுளிலிருந்து அந்த ஆகாயம், அந்த ஒரு பஞ்சபூதம் அந்த பூதம் வந்தது. ஆகாஷாத் வாயுஹு, ஆகாயத்திலிருந்து வாயு அப்படின்னா காற்று. வாயோர் அக்னிஹி, இந்த காற்றுலேருந்து அக்னி, அந்த எலிமெண்ட் நெருப்பு வந்தது. அக்னேராபஹா, அக்னி அதுலேருந்து ஆப்பானா தண்ணி, ஜலம். அத்யப் பிருத்திவி, இந்த எலிமெண்ட் ஆஃப் வாட்டர்லேருந்து பிருத்திவி, பிருத்திவினா மண், பூமி. பிருத்திவ்யா ஓஷதயா, ஓஷதினா பிளான்ட்ஸ், வெஜிடேஷன். இது எங்கேருந்து வந்ததுன்னா பூமி இதுலேருந்து வந்தது, மண்ணிலேருந்து வந்திருக்கு. ஓஷதீபியோன்னம், அந்த செடி மரங்கள்லேருந்து, அதுலேருந்து அன்னம்னா உணவு. அன்னாத் புருஷா, உணவுலேருந்து
மனிதன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கலாக வந்து நம்மளுக்கு வந்து we may not be able to appreciate it. பட் வந்து it is said that ஆகாயத்தில் வந்து there is only one aspect which is sound aspect. அப்புறம் one more aspect gets added, வாயு, touch aspect. To that one more aspect when it gets added இல்லையா, அக்னினா சைட். இன்னொரு ஆஸ்பெக்ட் ஆட் பண்ணால் ஆப்பானா வந்து டேஸ்ட் ஆஸ்பெக்ட் வந்து அதில் வந்திருக்கு. அது இன்னொரு ஆட்ரிபியூட் சேர்த்தா ஸ்மெல். ஸோ இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் நம்ம பார்த்தோன்னா, பஞ்சபூதங்களை பார்த்தோன்னா, லைட்டஸ்ட் வந்து ஆகாயம், அதோட கொஞ்சம் ஹெவி வந்து காற்று, அதோட இன்னும் கொஞ்சம் ஹெவி வந்து அக்னி, அதோட இன்னும் கொஞ்சம் ஹெவி வந்து வாட்டர், அதோட இன்னும் ஹெவி வந்து பூமி. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பஞ்சபூதங்களாக வந்து எங்கேருந்து வந்ததுன்னு நம்ம யோசித்தோன்னா, இட் இஸ் ஆல் கம் ஃப்ரம் ஆத்மன ஆகாஷ சம்பூதா, ஆத்மலேருந்து வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வந்திருக்குன்னு நம்ம யோசித்து பார்த்தோன்னா, நம்ம அதை ட்ரேஸ் பண்ணி, இஃப் யூ கோ பேக் டு த சோர்ஸ், மூலாதாரம் எதுனா வந்து ஆத்மன்னா கடவுள். ஸோ அதனால் இப்போ என்ன சொல்லியிருக்கு மந்திர புஷ்பத்தில், யோபா மாயத்தனம் வேதா ஆயத்தனவான் பவதி. யார் வந்து இந்த இயற்கையோட எல்லாம் இந்த பஞ்சபூதங்கள் எங்கேருந்து வந்திருக்குன்னு யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, சோர்ஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்க வந்து அந்த சோர்ஸோடையே ஐக்கியமாயிடுவாங்க அப்படின்னு. which is same as what Swami told இல்லையா, பிரம்மவித் பிரம்மேவ பவதி. யார் வந்து இதெல்லாம் வந்து அந்த கடவுள் விட்டு வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்க வந்து அந்த கடவுள் தத்துவத்திலேயே ஒன்று ஆகிடுவாங்க, ஐக்கியம் ஆகிடுவாங்க அப்படின்னு. அதுதான் சுவாமி வந்து அவ்வளோ தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக சிம்பிளாக சுவாமி அன்றைக்கி சொன்னார். ஸோ அண்டு சுவாமி இன்ஃபேக்ட் சுவாமி டிஸ்கோர்ஸை எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்காரு இல்லையா, இந்த மாதிரி நாம் வந்து கடவுள் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த உப்போட பொம்மை வந்து கடலில் போட்டால் அந்த பொம்மை வந்து இட் வாண்ட்ஸ் டு கோ அண்ட் நோ த டெப்த் ஆஃப் தி ஓஷன் அப்படின்னு அந்த பொம்மை ட்ரை பண்ணுதான். யாரோ ஒரு வாட்டி வந்து அவர்கிட்ட கேட்டாராம், இந்த மாதிரி பிரம்மஸ்ரீ காமதானி அவர்கிட்ட, ஐயா சுவாமிக்கு வேதம் தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவர் என்ன சொன்னார், அந்த வேத பண்டிதர் வந்து ஒரு ஹைப்போதிசிஸ். இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு மனுஷன் என்ன மேபி இன் திஸ் யூத், சே அபவுட் 20 years, 20 வருஷம் ஒரு யூத் அப்படின்னு இமேஜின் பண்ணுங்க. இந்த பூமியில் இருக்கிற எல்லா விதமான ஒரு வெல்த் அவர்கிட்ட இருக்கு. பணம் என்ன தங்கமாக இருக்கட்டும், இல்லைன்னா என்ன ஆஸ்தியாக இருக்கட்டும், என்ன எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் வெல்த் கூட அவர்கிட்ட பரிபூர்ணமாக இருக்குது.